வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 12/9/2024க்கான டியரோட ஒரு மணி கெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நேற்றுக்கு ரிசல்ட் 11/9/2024க்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 44952 இதுதான் ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு, ஏ போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஏ போர்டு மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகி பாஸ் ஆகிருக்கே தவிர நமக்கு பியும் சியும் பாஸ் ஆகலை. ஸோ பார்த்துக்கோங்க, அது நான் திருப்பிட்டு இருந்தேன்னா அது தனியாக டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு ஆல் போர்டும் ஏ போர்டு மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கும், மற்ற எதுவுமே பாஸ் ஆகிருக்காது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது ஆல் போர்டு, அதாவது 12/9/2024க்கான ஆல் போர்டு பார்த்துடலாம். ஆல் போர்டில் நமக்கு 2, 7 இந்த 2 நம்பர் நமக்கு ஆல் போர்டில் நமக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏ போர்டில் 8, அதுக்கப்புறம் 5 இந்த 2 நம்பர் நமக்கு ஏ போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பி போர்டில் நமக்கு பி போர்டில் 5, அதுக்கப்புறம் 2 இதான் நமக்கு ஏ போர்டில் பி போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 8, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. 8 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு 8, 5, 2 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா நமக்கு 3, 8, 8, 3 அதுக்கப்புறம் 5, 2, 2, 5 இதுதான் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் கிடச்சிருக்க நம்பர்ஸு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் அதாவது 3, 8, 5 ஓகே, 3, 8, 5 அதுக்கப்புறம் 2, 0, 7 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பராக தான் இருக்கும். 3, 8, 5 இல்லைன்னா 2, 8, 7 பாக்ஸ் இது நமக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். 12/9/2024க்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 11/9/2024 ரிசல்ட்டு 809978 அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆல் போர்டில் நம்ம 9, 8 2 நம்பர் கொடுத்தோம், 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9 கொடுத்துருந்தோம், 9 பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் 7 கொடுத்துருந்தோம், அது பாஸ் ஆகிருக்கு. ஏபி போர்டில் 9, 7 கொடுத்துருக்கோம், அதுவுமே பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்டில் 9, 7, 2 கொடுத்தோம், பட் ஆனால் 2 பதிலாக 8 வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு நம்பரில் இது மிஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டு இன்னொரு நம்பர் கொடுத்தோம், அதில் பார்த்திங்கன்னா 1 to 8 கொடுத்துருந்தோம், அதில் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டு 8 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இது நிறையா பாஸ் ஆனதுனால நான் வந்து வெரிஃபிகேஷன் கோசம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 11ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆல் போர்டு 9 கொடுத்துருக்கோம், 9 பாஸ் ஆகிருக்கு. 8 கொடுத்துருந்தோம், 8ம் பாஸ், ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு. இதில் இதுவும் பாஸு, இதுவும் பாஸு. ஸோ 9, 7, 8 ரிசல்ட் கரெக்டுங்களா? அதே மாதிரி ஏ போர்டு 9 பாஸ் ஆகிருக்கு, பி போர்டில் 7 பாஸ் ஆகிருக்கு. நான் 8 இதில் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஏபியில் கொடுத்துருக்கேன், சியில் கொடுக்க. பட் ஆனால் சியில் 8 பாஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இது பரவாயில்ல, இது நமக்கு சி போர்டு செட் ஆகலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9, 7 இதில் பாருங்கள் ஏபி பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதில் பாருங்கள் ஏபி இருக்குது, பட் இருந்தாலும் சி வரலன்றதுனால இது டோட்டலாக ஃப்ளாப் தான். ஓகேங்களா? இது வந்து ஹிட்டுன்னு சொல்ல மாட்டேன்.
இதில் சி மட்டும் 8 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, வெரிஃபிகேஷன் காட்டிட்டேன். ஓகே, கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கான 12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நமக்கு 3 வரலாம், இல்லைன்னா 2 வரலாம். பார்த்துக்கோங்க, ஏ போர்டில் 3 இல்லைன்னா 2 வரலாம். அதே மாதிரி ஆல் போர்டில் ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 இல்லைன்னா 3 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டில் 3 இல்லைன்னா 2 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சி போர்டில் 3 இல்லைன்னா 0 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3, 0, 2 இது 3 நம்பருக்குள்ளே நமக்கு சிங்கிள் போர்டு வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3, 2, 2, 3, அதுக்கப்புறம் 0, 5, 5, 0. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் கெஸ்ஸிங்கில் வருது, நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏபிசி போர்டு பாக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் 3, 2, 0 இல்லைன்னா 2, 0, 3. ஸோ சேம் அதே தான் வருதோ. ஓகே, நம்ம அதுக்கு பதில் 8 எடுத்துக்கலாம் ஒரு சேஞ்சுக்கு. ஓகே, 3, 2, 0 இல்லைன்னா 2, 0, 8 இது வந்து கெஸ்ஸிங்கில் வருது. ஸோ கேரளாவுக்கான கெஸ்ஸிங் இது தான். அடுத்தது டியரோட 6 மணி கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் 11ஆம் தேதி ரிசல்ட்டு 40292 ரிசல்ட்டு நம்ம கொடுத்ததில் ஏபிசியில் 672 இதில் 2 பாஸு, அதேமாதிரி 762 அதே தான் ரிவர்ஸில் எழுதியிருக்கேன், 2 தான், அதாவது சி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஏபி பாஸ் ஆகலை. இன்றைக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 5 வரலாம், இல்லை அப்படின்னா 3 வரலாம். அதே மாதிரி ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வரலாம், இல்லைன்னா 5 வரலாம். பி போர்டில் 3 இல்லைன்னா 5 வரலாம். சி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இல்லைன்னா 3. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 2, 3, 5 இந்த 3 நம்பர் நமக்கு கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு சிங்கிள் போர்டில். அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 555 வர வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா 777 வரலாம். ஸோ இது 2 வர வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது 6 மணிக்கு வருதான்னு பாருங்கள். சப்போஸ் வரலான்னு 8 மணிக்கு நீங்கள் ஒரு செட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா 5335 இப்படி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 553 இல்லைன்னா 552 இப்படி வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 மணிக்கான டியரோட கெஸ்ஸிங் அவ்வளோதான். அடுத்தது 8 மணிக்கான டியரோட கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ஓகே, 11/9க்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 04343. ஸோ இதில் 33 வந்திருக்கு. ஓகே, நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 3 பாஸு, ஏ போர்டில் 3 பாஸு, பி போர்டில் 4 பாஸு, ஏபிசி போர்டில் 3 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு டோட்டலாக பார்த்தோன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3மே பாஸு. பட் ஆனால் நம்ம டேரெக்டாக 3 நம்பர் கொடுக்கல, தனித்தனியாக பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். நம்ம 12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே, ஆல் போர்டில் நமக்கு 9 வரலாம், இல்லைனா அதோட பவர் 4 வரலாம். ஸோ 9 இல்லைனா 4 பவர் நம்பர் இருக்கிறதுனால நான் பவர் நான் சொல்கிறேன், இல்லைனா டேரெக்டாக நான் நம்பர் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் 7 இல்லைனா 9 வரக்க வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டில் நமக்கு 9 இல்லைனா 8 வர வாய்ப்பு இருக்குது.
அதுக்கப்புறம் சி போர்டில் 7 இல்லைன்னா 8 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 7, 9, 8 இந்த 3 நம்பருக்குள்ளே நமக்கு கெஸ்ஸிங் வாய்ப்பு இருக்குது வரத்துக்கு. அதேமாரி ஏபிபிசிஎஸ்சியில் 3 வந்திருக்கு இல்லையா, மேபி 9 வரலாம், இல்லை 8 வரலாம், அப்படி இல்லைன்னா 8, 9 ஒரே பேட்டர்னாக கூட வரலாம். ஓகே, இதுதான் ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 997 இல்லை அப்படின்னா 889. ஸோ இந்த பேட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். 8 மணிக்கான கெஸ்ஸிங்கு, 6 மணிக்கான கெஸ்ஸிங்கு, 3 மணிக்கான கெஸ்ஸிங்கு, அதுக்கப்புறம் 1 மணிக்கான கெஸ்ஸிங். ஸோ டோட்டலாக பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி நோட்டில் தான் எழுதி தான் நம்ம போடுற மாதிரி வரும் கெஸ்ஸிங்கு. ஸோ கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.